Hi students, welcome to Future Vision Study Center. 2027ல வரக்கூடிய PGTRB தேர்விற்கு இப்போல இருந்து நாம தயாராகிட்டு இருக்கோம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த 2026 நம்மளுடைய ஆனுவல் பிளானர்ல டிஆர்பி அப்படிங்கிற இந்த எக்ஸாம் PGTRB இல்லை. அப்போ 2027ல நிச்சயம் இந்த PGTRBக்கான தேர்வு அறிவிப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஒரு நல்ல வேகன்சிஸ் இருக்கும். அரௌண்ட் ஒரு 3000 வேகன்சிஸ் வரைக்கும் நாம எதிர்பார்க்க முடியும் அடுத்த வருஷத்துக்கு. அந்த 3000 வேகன்சில நமக்கு இருக்கக்கூடிய எல்லா மேஜர் மாணவர்களுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு 100% வெற்றி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வைராகியமா படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்பையில இருந்து அந்த 2027ல நடக்கக்கூடிய தேர்வுக்கு தயாரா இருங்க. அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றோம். அதை பார்க்கலாம். ரைட், இப்போ இந்த 2027ல கன்ஃபார்ம் தேர்வு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% தேர்வு நடைபெறும். இந்த 2025ல நடந்த தேர்வுக்கு அஃபீஷியலா எல்லா ப்ராசஸும் முடிச்சு எல்லா டீச்சர்ஸுமே அவங்களுடைய கவர்மெண்ட் ஜாப்ல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல எந்த விதமான ஒரு குளறுபடியும் பிரச்சனைகளும் இதுவரை இல்லை. அப்போ 2026 இந்த வருஷத்துல தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. கடந்த வருஷம் தேர்வு எழுதியிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் கண்டிப்பா அந்த தேர்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 2027ல அந்த தேர்வு 100% வரும். எந்த மாதிரி டைம்ல அந்த தேர்வு எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ஜூன் மந்த், ஜூலை, ஆகஸ்ட் இந்த பீரியட்ல தான் அந்த தேர்வு நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. அப்போ ஒரு லாங் டேர்ம் கிளாஸஸ் நாம இப்பையில இருந்து பிளான் பண்ண போறோம். ஒரு லாங் டேர்ம் நம்ம ஒரு ஸ்டடி நமக்கு கிடைச்சிருக்கோம். இந்த லாங் டேர்ம் இருக்கக்கூடிய இந்த டைம்ல உங்களுடைய டைமை கரெக்டா வேல்யூவா சூப்பரா பயன்படுத்தினீங்கன்னா 100% உங்களுக்கு அந்த அரசு ஆசிரியர் பணி கிடைக்கும். ஸோ அந்த டைமை எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்றது, அதற்கான வகுப்புகள், பயிற்சி முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் இந்த PGTRB சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட், இப்போ நம்மளுடைய பயிற்சி மையத்துல இந்த ஒரு லாங் டேர்ம் கிளாஸஸ்க்கு இப்பையில இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம சஜஷன் பண்றோம். அப்படி பண்ணக்கூடிய அந்த PGTRB தேர்வுல நம்ம ஆல்ரெடி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு 5 மேஜர் மாணவர்களுக்கு நம்முடைய ஆன்லைன் வகுப்புகளை கடந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ டிஆர்பியில அந்த 5 மேஜர் மாணவர்களுக்கு மட்டும்தான் நாம பயிற்சி வழங்குறோமா அப்படின்னா கிடையாது. இந்த வருஷம் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லா மேஜருக்குமே நம்ம வகுப்புகள் எடுக்க போறோம். விரைவில் ஹிஸ்டரி, பாட்டனி, ஜுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் இந்த மேஜர்களுக்குமே நம்மளுடைய அகாடமியில 2 லாங்குவேஜுக்குமே, அதாவது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 லாங்குவேஜுக்குமே நம்ம வகுப்புகளை விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே, அப்போ PGTRB பொறுத்த வரைக்கும் எல்லா மேஜருக்குமே நம்மளுடைய அகாடமியில வகுப்புகள் வரக்கூடிய தேர்வுகளுக்கு உண்டு. அதை இப்பையிலிருந்து படிக்கணும். ஏன் படிக்கணும்? நம்முடைய கொஸ்டின்ஸ் நம்பர் 1 இதுதான். ஏன் இப்ப படிக்கணும்? ஏன் நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல, அப்ப நம்ம பாத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஒரு உண்மையான காரணத்தை நீங்க பார்க்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாமே சிலபஸ் புதுசுதான். இப்ப லாஸ்ட் எக்ஸாம்ல நடந்த சிலபஸ் தான் அப்டேட் ஆன சிலபஸ், புதுசுதான். இந்த சிலபஸை பாக்குறப்போ உங்களுக்கு படிக்கக்கூடிய அந்த 10 யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பெருசா இருக்கு. அது ரொம்ப ஈஸியான ஒரு கண்டென்ட்டா கிடையாது. அதே போல சைக்காலஜியை 8 யூனிட்ல இருந்து 10 யூனிட்டா மாத்திருக்காங்க. அதுவும் பெரிய யூனிட் புதுசா சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிகேன்ற பகுதியிலையும் நிறைய யூனிட்ஸ் சேர்த்திருக்காங்க. இப்போ மேத்தமேட்டிக்ஸ், ரீசனிங்லாம் முன்ன இல்லாம இருந்துச்சு, இப்ப ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அதுலயும் ஒரு 8 யூனிட் இருக்கு. கட்டாயம் தமிழ் தகுதி தேர்வுங்கிறது உங்களுக்கு இருக்கு. கடந்த தேர்வுல நீங்க பார்த்திருப்பீங்க, மேஜர்ல நல்லா ஸ்கோர் பண்ண மாணவர்கள் தமிழ் தகுதி தேர்வுல 50,000க்கும் மேற்பட்டவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது ஒரு ஆர்டிகலாவே பேப்பர்ல வந்துச்சு. அப்போ இவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் அப்படின்றது போதுமானா நிச்சயம் பத்தவே பத்தாது. தேர்வு அறிவிப்பு வந்ததற்கு அப்புறம் அந்த தேர்வு நடைபெறும் அந்த கால இடைவெளியில ஒரு 70 to 90 நாள் இல்ல 100 நாள் டைம் தராங்கன்னா ரிவிஷன் பண்ணக்கூடியவர்கள் தான் வெற்றியாளராக மாறுறாங்க. அப்போ அந்த ரிவிஷன் பண்ணக்கூடிய அந்த பீரியடுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க பர்ஃபெக்டா படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய 10 யூனிட்டையும் நீங்க சராசரியா ஒரு நாளைக்கு
மினிமம் 3 மணி நேரம் நீங்க படிச்சா கூட 6 மாசம் ஆகும் உங்களுக்கு அந்த 10 யூனிட்டுடைய மேஜர் கவர் பண்றதுக்கும், சைக்காலஜிக்கும், ஜிகேக்கு, தமிழ் தகுதி தேர்வுக்கு ஒரு ரவுண்டு மினிமம் நான் சொல்றேன். இது பத்தாது, இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் படிக்கிறவர்களுக்கு உங்களுக்கு 6 மாசம் சாலிடா தேவைப்படும். அப்போ ஒரு தடவை படிக்கும் பொழுது நம் நினைவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, மறந்துடும். 2 டைம்ஸ், 2வது தடவையும் நீங்க படிக்கணும். அந்த 3வது தடவை ரிவிஷன் பண்ணணும். நோட்டிபிகேஷன்ஸ் வரும்பொழுது அந்த ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிடணும் இந்த வருஷம் எனக்கு வேலை கிடைக்கும்ட்டு. நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு மேஜருக்கு 300 வேகன்சி தான் இருக்குன்னா அதுல அனைத்து பிரிவு மாணவர்களும் வரும்பொழுது உங்களுடைய பிரிவுக்கு வெறும் 30 to 40, அப்போ ஒரு 40,000 50,000 மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்கன்னா நீங்கள் முதல் 100 இடத்துக்குள்ளார வரணும். ஓகே, இது எந்த மேஜருக்குன்னா அதிகமான போட்டி பணியிடங்கள் வரக்கூடிய மேஜர்களுக்கு மட்டும். குறைவான பணியிடங்களுக்குள்ள வரணும்னா ஒரு 20 to 30 ரேங்க்குள்ள நீங்க வரணும். அப்ப பியூர் மெரிட் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ பியூர் மெரிட் வேணும்னா எல்லா யூனிட்லயுமே நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கபிளா இருக்கணும். தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பணியிடங்கள் உறுதி செய்யணும். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அதனாலதான் ஒரு லாங் டேர்ம் கிளாஸஸ் வந்து நம்முடைய பயிற்சி மையத்துல இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த லாங் டேர்ம் கிளாஸஸ் எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா, பிஃபோர் கால்ஃபர், ஆஃப்டர் கால்ஃபர். பிஃபோர் கால்ஃபர் எல்லாமே ரெக்கார்டர் கிளாஸ் டைப்லையும், ஆஃப்டர் கால்ஃபர் வந்து லைவ் கிளாஸ் செஷன்லையும் நம்ம கொடுக்க போறோம். இதை பத்தி நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன் நாம எப்படி கொண்டு போறோம்ட்டு. அடுத்தது இப்போ ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா, பிஃபோர் நோட்டிபிகேஷன் கால்ஃபருக்கு முன்னாடி 25,000 ஃபீஸு, அதுலேயும் நம்ம ஒரு 5,000 இப்போ ஆஃபர் கொடுத்துருக்கோம். 20,000 ரூபாய் ஃபீஸு. எப்போ? இப்பையில இருந்து அடுத்த 1.5 வருஷம் கழிச்சு எழுதக்கூடிய தேர்வுக்கு. இப்போ தேர்வு அறிவிப்பு வரும்போது நீங்க ஜாயின் பண்றீங்க, இல்ல அந்த ஆனுவல் பிளானர் வரும்போது ஜாயின் பண்றீங்க, அப்பையும் உங்களுக்கு இந்த 20,000 to 25,000 ஃபீஸ் இருக்கும். ஏன்னா உங்க கோர்ஸ் ரொம்ப பெருசு. அப்போ அட்வான்ஸ்டா படிக்கும் பொழுது உங்களுக்கு ஃபீஸும் கம்மியா இருக்கு, லாங் டேர்ம் படிக்கும் பொழுது வெற்றியும் உறுதி செய்யப்படுது. அதனால நீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உடனடியாக ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு மேஜருக்குமே நம்ம ஒரு டெலகிராம் சேனல் வச்சிருக்கோம். இந்த வீடியோ கீழே லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன். எல்லா மேஜர் மாணவர்களுக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல 5 மேஜர் நான் சொன்ன மேஜருக்கு இப்போ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கால் பண்ணுங்க, நான் சொல்றேன். மீதி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மற்ற மேஜர் மாணவர்களுக்கு இந்த டெலகிராம் சேனல் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வகுப்பு ஆரம்பிக்கும் போது அதனுடைய முழு தகவலும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வேற எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்விற்கு திட்டமிட்டு அட்வான்ஸா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 100% வேலை கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.